சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. சென்னை ஆவடியில் தனியார் பள்ளி வாகனங்களில் சோதனை செய்தபோது மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் கால் வைத்ததும் படிக்கட்டு உடைந்து தொங்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். தற்பொழுது மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் வாகனங்களில் சோதனை செய்தபோது படிக்கட்டு உடைந்து தொங்கியிருக்கிறது. இதற்கு தனியார் பள்ளி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டதா? அது தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் மாதம் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட இருக்கின்றன. இந்த நிலையில பூந்தமல்லி வட்டார போக்குவரத்துறை சார்பில் தனியார் பள்ளி வாகனங்களின் பாதுகாப்பு குறித்து ஆவடி, பூந்தமல்லி, மதுரவாயல் பகுதிகளுக்கு உட்பட்ட 65 தனியார் பள்ளிகளின் 395 வாகனம், வேன், சிறிய வகை பேருந்து ஆகியவை சோதனைக்கு கொண்டு வரப்பட்டன. இந்த ஆய்வுல திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் கற்பகம், பூந்தமல்லி வட்டார போக்குவரத்து அதிகாரி ஸ்ரீதர், போக்குவரத்து ஆய்வாளர்கள், காவல் உதவி ஆணையர் உள்ளிட்டோர் ஒவ்வொருவரும் வாகனம் ஏறி சோதனை நடத்தினார்கள். குறிப்பாக அவசர கால கதவுகள், முதலுதவி பெட்டி, பேருந்து முன்பின் இயக்க திடீரென பிரேக் பிடித்ததால் குறித்து கவனமாக ஆய்வு செய்யப்பட்டது. மற்றும் ஓட்டுநர் உதவியாளர்களுக்கு தீ அணைப்பான் கருவி மூலம் தீயை அணைப்பதன் விதிகளை சொல்லிக் கொடுத்தார்கள். தொடர் வாகன சோதனையில ஒரு சில பேருந்துகளில் அவசர காலத்துல வெளியேற முடியாமல் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருப்பதை கவனித்த அதிகாரிகள் அந்த இருக்கைகளை அகற்றும்படி கூறி அறிவுறுத்தி ரிஜெக்ட் செய்தார்கள். இதனைத் தொடர்ந்து பிரபல தனியார் பள்ளியான ஸ்பார்டன் பள்ளியின் வாகனத்தில் வருவாய் கோட்டாட்சியர் கற்பகம் வேன்படியில் கால் வைத்து ஏறி சோதனை செய்ய முயன்ற போது சத்தத்துடன் படி உடைந்து தொங்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய வாகனம் இவ்வளவு மோசமாக உள்ளது என கடிந்து கொண்ட அவர் உடனடியாக சரி செய்து மறு ஆய்வுக்கு வரும்படி உத்தரவிட்டாங்க. தொடர்ந்து அனைத்து வாகனங்களின் படிக்கட்டில் பழுது உள்ளதா என தீவிரமாக சோதனை செய்தாங்க. மேலும் குழந்தைகள் ஏறுவதற்கு இலகுவதாக இருக்கும் படி அளவு உள்ளதா என டேப் வைத்து அளவிட்டு அதிரடி காட்டினாங்க. உயரம் அதிகமாக இருந்த வாகனத்தையும் ரிஜெக்ட் செய்து சீல் செய்யும்படி உத்தரவிட்டாங்க. தற்போது வரை 150க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சோதனை செய்யப்பட்ட நிலையில் 15க்கும் மேற்பட்ட வாகனங்களில் மறு ஆய்விற்கு வரும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.